வணக்கம், நான் தான் அனிடேஸ் பேசுகிறேன். நம்ம இப்போ பூஸ்டப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூஸ்டப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். பேஜினேஷன் அப்படின்னு முன்னாடி இது ரியல் டைம்ல எங்கே யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸும் பூஸ்டப்பும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். பொதுவாக நம்ம வந்து பூஸ்டப் ஃபைலையும் சிஎஸ்எஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ப்ரௌசரில் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிவி அகாடமி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஜிவி அகாடமி. இப்போ வந்து இதில் எங்கே பேஜினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேஜஸ் அதுக்குள்ளே போயிட்டு பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே கிரிட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 1 2 3 அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம பொதுவாக ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சர்ச் இன்ஜினில் வந்து ஃபஸ்ட் பேஜ் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படி போகணும் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து பேஜினேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. இது பேர் தான் பேஜினேஷன். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பட்டன் மாதிரி கிரியேட் பண்ண முடியும், ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து இதுக்கு நான் சிஎஸ்எஸ்ல என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக நம்ம பூஸ்டப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணிடலாம். உங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பொதுவாக நான் ஹெச்டிஎம்எல்லை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட் நான் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பொதுவாக ஒரு பேஜினேஷன் அப்படின்றதுக்கு நான் சிஎஸ்எஸ்ல நான் கொடுக்க போகிறேன். சிஎஸ்எஸ்ல கொடுக்க போகிறேன்னா நான் வந்து இதுலேயே ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஸ்டைலுன்ற டேக் வந்து இந்த ஹெட்டுக்குள்ளேயே நான் கொடுத்துட்றேன். STYLE ஸ்டைல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த டேகுக்குள்ள நான் கொடுக்க போகிற ஸ்டைலை வந்து இதில் கால் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து இன்டர்னல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த பாடிக்குள்ளே நான் கண்டென்ட் கொடுக்க போகிறேன். இந்த பேஜினேஷன் எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு 1 2 3 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டராக இருக்குது, அன்ஆர்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒரு ULLI அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், UL அப்படின்னு ஒன்று போடுறேன். UL போட்டுட்டு அதுக்குள்ளே நான் ஒரு சம் டெக்ஸ்ட் நம்பர் கொடுக்குறேன். எப்படின்னா ஒரு 5 பேஜ் வேணும் அப்படின்னா நான் எல்ஐ அப்படி கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 5 வேணும் அப்படின்னா ஸ்டார் ஒரு 5 அப்படி கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து காமனாக நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல தெரிஞ்சது ஒரு HTML ஃபார்மேட்டில் நம்ம வந்து காமனாக கொடுக்கும்போது இப்படி 5 கண்டென்ட் வந்துடும். நான் இந்த எல்லைக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்க போகிறேன். 1 2 அதே மாதிரி இங்கே 3 அதே மாதிரி இங்கே 4 இங்கே வந்து 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக சிஎஸ்எஸ்ல நம்மளுக்கு தெரியும் பிளாக் லெவல் எலிமெண்ட் இன்லைன் எலிமெண்ட் என்ன தெரிஞ்சுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லைன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட அவுட்புட் முதல்ல பார்த்துடலாம். இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த பேஜினேஷன் மாதிரி கொண்டு வர பார்க்கலாம். ரைட் கிளிக் எடுத்து லைவ் சர்வர் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த பேஜினேஷன்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புல்லெட்டில் வந்திருக்கு. நான் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து 1 2 3 அப்படி வந்துருச்சு. இப்போ இதில் என்ன வேணும்னா எனக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வரணும். இல்லைன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற தெரியாதவங்களுக்கு ஏரோ மார்க் முன்னாடி பின்னாடி அப்படின்றத ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுக்கலாம். இந்த ஏரோ மார்க் கொடுக்கறது முன்னாடி நம்ம அந்த ஏரோ மார்க்கும் ஒரு எல்லை மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒரு எல்லை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் இதில் எல்லை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரீவியஸ் ஒன்று இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படி போகிறதுக்காக இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். அதாவது இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லிஸ்ட்டாக தான் வந்திருக்கும். அந்த ஏரோ மார்க் அப்படியே வந்திருக்கும். இது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இது வந்து இந்த கண்டென்ட் வந்து மேலே வரணும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரதுபடியாக கண்டினியூஸாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த புல்லட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
நான் சிஎஸ்எஸ் மூவ் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ்குள்ள நான் என்ன யூஸ் பண்றேன்னா, எல்ஐ அப்படின்றதுக்குள்ள லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் கொடுத்துக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அப்படின்னா அந்த லிஸ்டோட ஸ்டைல் வந்து எனக்கு வந்து எதுவுமே அப்ளை ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து அப்ளை ஆகியிருக்காது. ஓகேங்களா? இந்த லிஸ்ட் வந்து எனக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் புல்லட் மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 2 3 வந்து மேல பண்ணேன். இதுக்கு நம்ம காமனா தெரியும். ஃப்ளோட் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன பண்றேன்னா, யூஎல் அப்படின்றத ஒரு இதுக்கு நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணி யூஎல்க்கு நான் என்ன பண்றேன்னா, ஃப்ளோட் யூஸ் பண்றேன். ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்றத யூஸ் பண்றேன். ஃப்ளோட் லெஃப்ட் ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஃப்ளோட் லெஃப்ட்ன்றது பின்னாடி அந்த ஃப்ளோட் வந்து லெஃப்ட்ல எனக்கு வரணும் அப்படின்றது. அதாவது யூஎல் இருக்குது எல்லாமே லெஃப்ட்ல வரணும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே. இது வந்து லெஃப்ட்னு கொடுக்கணும். ஃப்ளோட் எல்இஎஃப்டி. ஓகே, லெஃப்ட் கொடுத்துறேன். இப்போ என்ன நான் எனக்கு வந்து ஃப்ளோட் லெஃப்ட் வந்து எல்ஐ தான். இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எனக்கு எல்ஐல வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது அவுட்புட் வந்து ரன் பண்ணி பாருங்க. ஓகே, இப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க யூஎல்க்குள்ள இருக்க எல்ஐக்கு நீங்க லெஃப்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே லெஃப்ட்ல வந்து மூவ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துல வந்திருக்கும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு ஒரு பேடிங் யூஸ் பண்ணி மார்ஜின் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்பேசிங் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு இந்த மாதிரி பேஜ் கிடைக்கும். இதில் கவனம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓவர் பண்ணும்போது கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நார்மலாக இருக்கும்போது ஒரு ஃபாண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் அப்படின்றத பண்ணது முன்னாடி இந்த கலர் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அந்த கலர் அப்படி எங்கே இருக்குன்னா, இதுக்குள்ளே கண்டென்ட்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வரும்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள எனக்கு வந்து எல்ஐக்குள்ள ஒன்றுத்துக்குமே இந்த பாக்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எல்ஐ இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த எல்ஐ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஐல வந்து கலர் அப்படின்னு கொடுத்துட்றேன். COLOR. ஓகே, நான் இந்த கலர் அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இதில் என்ன கலர் கொடுக்க போகிறேன், AS036, அது இந்த ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ உங்கள் சைட்டு வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு காமனாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லைக்கு வந்து ஒரு பேடிங் செட் பண்ண போறேன். எதுக்காக பேடிங் செட் பண்ண போறேன்னா, இந்த பேடிங் வந்து இன்சைட் த கண்டென்ட். இந்த இன்சைட் த கண்டென்ட் என்ன பண்ணா உள்ள இருக்க கண்டென்ட் வந்து எல்லாமே நமக்கு ஸ்பேசிங் கொடுக்குது. ஸோ என்ன பண்றேன், நான் பேடிங் அப்படின்னு கொடுத்து பேடிங்க்கு சம் வேல்யூ கொடுக்குறேன். பேடிங் 5 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. 5 பிக்சல் அப்படின்றது 4 சைடுமே நமக்கு 5 பிக்சல் அப்ளை ஆயிடும். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள வரேன். இப்போ வந்து 5 பிக்சல் வந்து கொஞ்சம் கேப் வந்துருச்சு. இப்போ எனக்கு கேப் தெரியல அப்படின்னா நீங்க வந்து பார்டர் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எல்லைக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணீங்கன்னா பார்டருக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணணும். கலர் அப்ளை பண்ணாதான் அந்த பார்டர் அப்ளை ஆகிருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். பார்டர் 1 பிக்சல் சாலிட். இந்த சாலிட் இது வரைக்கும் கொடுத்துட்டாலே உங்களுக்கு கலர் அப்ளை ஆகிரும். நான் இங்க வந்து என்ன கலர் அப்ளை பண்ணிருக்கேன்னா AS036 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து AS036 கலர் அப்ளை பண்ணேன்னா சேம் இதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈவனா இருக்கும், பார்க்கறது கரெக்டா இருக்கும். ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு இங்க பாருங்களா, எனக்கு வந்து இது பாக்ஸ் அப்ளை ஆகிருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாம் பக்கத்து பதில் இருக்கு. நான் இன்சைட் த கண்டென்ட்க்கு வந்து பேடிங் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ வந்து அவுட் சைடு கண்டென்ட் என்ன அப்ளை பண்ண போறேன்னா மார்ஜின் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். மார்ஜின்றது அவுட் சைடு கண்டென்ட், அதாவது பாக்ஸுக்கு வெளியில வந்து அப்ளை ஆகும். அப்படிதுக்காக நான் எல்லையில வந்து மார்ஜின் அப்படி அப்ளை பண்றேன். மார்ஜின் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 பிக்சல் அப்ளை ஆகும். இந்த 5 பிக்சல் வந்து டாப் பாட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா 0 கொடுத்துட்டு 5 பிக்சல் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து டாப் பாட்டம் 0 எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ரைட் வந்து 5 பிக்சல் எடுத்துக்கும். இப்போ வந்து எனக்கு ஸ்பேசிங் கிடைச்சிரும், அந்த பட்டன்ற இது கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்போ பாருங்க ஸ்பேசிங் கொஞ்சம் தள்ளி வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னதெல்லாம் இல்லை பார்டர் அப்படின்றது பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்து நம்மளால் வந்து இதெல்லாம் கெஸ் பண்ண முடியும். ஒரு சிஎஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபிக்மா டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜை பார்த்து உங்களால் இதெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த வேல்யூ நீங்கள் செக் பண்ணணுன்றது அவசியம் இருக்காது. இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்குது, இந்த எஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன். சிஎஸ்எஸ் குள்ள எல்ஐ அப்படின்றதுக்குள்ள நான் பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணுறேன். பார்டர் ஐஃபன் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்டர் ஐஃபன் ரேடியஸ்ல வந்து நம்ம வந்து எவ்வளோ பெண்டு கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய பெண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவையான அளவு பெண்டு கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 5 பிக்சல் அப்படி கொடுத்தேன்னா ஒரு மைனூட்டாக பெண்ட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, லைட்டாக தெரியும் பாருங்க. இப்போ வந்து எனக்கு போதும் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் இது வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து இது ப்ளூ கலர்லாம் வருது.
இதுல வந்து நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலர்ல வந்து நிக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஹோவர் கலருக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதை வந்து நீங்க ஓவர் கம் பண்றதுக்காகவே நீங்க வந்து பூஸ்டப் யூஸ் பண்ண நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். நான் இதுக்காக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக நீங்க வந்து இவ்வளவு பெரிய கோட் எழுத வேண்டிய அவசியமே தேவை கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு நான் ஹோவர் பண்ணும்போது கலர் யூஸ் பண்றேன். சரி, நான் அதுவும் நான் பண்ணி காட்டுறேன். நான் சிஎஸ்எஸ்குள்ள வரேன். சிஎஸ்எஸ்குள்ள என்ன பண்றேன்னா, எல்லையை ஹோவர் பண்ணணும். அதாவது எல்லையை ஹோவர் பண்றேன். ஷோவிஆர் ஹோவர் பண்றேன். இப்போ எல்லையை நான் வந்து ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆகணும், ரெக்யூர்மெண்ட் என்னன்னா, எனக்கு கலர் வந்து ஆல்ரெடி ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ நான் இதோட கலர் வந்து ஒயிட்னு மாத்திக்கிறேன். COLOR அப்படி கொடுத்துட்டு ஒயிட்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஆஸ் FFF எஃப்ன்றது ஒயிட், 0ன்றது பிளாக். இது வந்து நம்ம காமனா தெரியும். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூன்னு அப்படி செட் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர்ல ஆஷ் 036 அப்படின்றத நான் கலர் அப்ளை பண்றேன். இப்போ வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து எந்த டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா நீங்க மவுஸை வந்து ஹோவர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியும். இங்க வந்து ஹோவர் பண்ணி பாருங்க, தெரியுதுங்களா? நான் அதாவது எல்லையை வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்பா இருக்கு. நான் எல்லையை வந்து ஹோவர் பண்றேன். ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து பிளாக் கலர்ல வருது. இப்போ பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு ஸ்லோ ஆகலாம். நீங்க வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெட் கண்டிப்பா தேவைப்படும். உங்க சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இப்போ நான் ஹோவர் பண்றேன், ப்ளூ ஆயிடுச்சு. ஹோவர் பண்றேன், ப்ளூ ஆயிடுச்சு. ஹோவர் பண்றேன், ப்ளூ ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி தான் பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஒரு டிசைனர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் தான். நீங்க வந்து ஹோவர் பண்ணா நீ கலர் மாறணும். ஒரு பேஜினேஷன் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு டைம் எடுத்துக்க தேவை கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் பூஸ்டப்ல நம்மளுக்கு இருக்கு. அந்த பூஸ்டப் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். நீங்க வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அந்த பேஜை போய் பாருங்க. ஆல்ரெடி வந்து பூஸ்டப் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன யூஸ் பண்ணணும், அப்படி சிடிஎன் லிங்க் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பேஜுக்குள்ள லோட் ஆயிட்டோன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள போயிட்டு பாருங்க. எனக்கு இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. இதில் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜினேஷன் என்னன்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் காமனாக வந்து ஃபுல்லாக பார்த்தல. பேஜினேஷன் இதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா பேஜினேஷன். இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவாங்க பாருங்களா, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாதிரி பார்த்தோம், ஒரு ஏரோ மார்க் மாதிரி பார்த்தோம். இந்த ஏரோ மார்க் மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்கலாம். இது ஒர்க்கு ஒர்க்கிங் வித் ஐகான்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வந்து வெறும் கண்டென்ட் பற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இது நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வேணாம், டெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஓவர் வியூலுக்கு இந்த காமனான இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து என்னோட ஸ்டைல் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் பேஜினேஷனுக்குள்ள போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்றேன். காமனாக வந்து நான் பேஸ்ட் பண்றது தான். பேஜ்னஸ் வேற போட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் வந்து இது சும்மா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை இருக்காது. காமனா வந்து யூஎல் லிஸ்ட்ல தான் அப்ளை பண்ணணும். நம்ம இதில் பூஸ்ட் பண்றது அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஸ்டைல்ன்றது காமனா இருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டீங்கன்னா, ஸ்டைல்ன்றது அதுக்கும் சேர்த்து அப்ளை ஆகிரும். நம்மளுக்கு அது தேவைப்படுதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ நம்மளுக்கு இது தேவை கிடையாது. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம், பூஸ்டப்ல அப்ளை பண்ணோம். அதை வந்து நான் இண்டெக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். இதுல இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு நான் அந்த சிடின்றதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அந்த கோடை வந்து எதில் பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து லிங்க் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். லிங்க்ன்றது நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஈவெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. இது ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே போயிடும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. இது லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு பண்ணது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம காமனாக முன்னாடி யூஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பூஸ்டப் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணது தான் இந்த புல்லட் டாட்ஸ் இருக்கு. இதுலேயே நம்ம பூஸ்டப் யூஸ் பண்ணது பாருங்களா, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடுது. நம்ம வந்து ஒரு பூஸ்டப்லன்ற பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு லுக் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்லாம் இந்த பேடிங் மார்ஜின் எல்லாமே கம்மி பண்ணிடணும். இதில் வந்து பேடிங் உள்ள கொடுத்துருந்தனால இந்த மார்ஜின் வந்து இங்கே நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஜினஸ்ன்றது கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் தேவையான எஃபெக்ட் வேணும்னா, உங்களுக்கு தேவையான கலர் வேணும்னா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ண முடியும். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலுங்க, உங்களுக்கு சொல்லி தராங்க இருக்கோம்.
தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.